ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு அ இயற்கையோடு ஒரு நாள் என்ற டாபிக்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிக்னிக் போறோம். வாங்க நீங்களும் எங்க கூட சேர்ந்து போலாம். இன்னைக்கு யார் யார் போறோம்னா, எங்க வீட்டுக்காரு, குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து தான் போறோம். இங்க காப்பி செடி, மிளகு, கமலம், ஆரஞ்சு இந்த தோட்டத்துக்கு அடர்ந்த காப்பி தோட்டத்துக்கு நடுவுல தான் இப்ப நம்ம போயிட்டுக்கிறோம். ஆ ஆனா ஒரு என்ஜாய்மெண்ட்டா தாங்க இருந்துச்சு. சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நல்லா அழகா நடக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியமா இருந்துச்சு. மனசு ரிலாக்ஸா இருந்துச்சு. அதாவது ப்ரெஷர் மைண்ட் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா கூட இங்க அழகா என்ன பண்ணிக்கலாம், அ நடக்கும்போதே அவங்களுக்கு மைண்ட் எல்லாம் ஃப்ரீ ஆயிரும். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அ இங்க பார்த்தீங்கன்னா, தைல மரக்காடுன்னு சொல்றாங்க. யூகலிப்டஸ் மரம் தான் இங்க அதிகமா இருக்குது. இது ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா தாண்டி தான் நம்ம அந்த பிக்னிக் இடத்துக்கான போறோம் நம்ம. இங்க அதிகமா தைல மரக்காடு தான். அதாவது தைல மரம் தான் அதிகமா இருக்குது இங்க. இந்த காட்டுக்கு ஆனா அந்த தைல மரத்தோட இலையோட வாசனைகளும் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அதாவது யாருக்காவது உடம்பு அ இதா இருந்தா கூட, அ ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா அ ஒரு மாரி என்ன சொல்றது? பாடி போட்ட மாரியே இருந்தவங்கலாம், இந்த ரோட்ல நடக்கிறதுக்கு ஏதுவா சூப்பரா இருக்குதுங்க. தாராளமா இந்த ரோட்ல எப்பேர்ப்பட்டவங்களும் நடக்கலாம். அதுக்கு நான் கேரண்டிங்க. ஏன்னா நானே கொஞ்சம் பாடியா தான் இருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன். ஒல்லியா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த இடத்துல நடப்பாங்க. கொஞ்சம் பாடியா இருக்கிறவங்கலாம் நடக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு நீரோடை ஒண்ணு வருதுங்க. அந்த நீரோடைய பார்த்தீங்கன்னா, அ சுத்தமான நீரோடைங்க. அவ்ளோ அருமையா இருந்தது பார்க்கறதுக்கே. இந்த இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, குடகு மலையில எப்படி காவிரி ஸ்டார்ட் ஆவுதோ, அதே மாரி வேப்பாடி ஆத்துக்கு இங்கருந்து தாங்க ஊத்து போது. இந்த வேப்பாடி ஆறு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரியில பொம்முடி இருக்கு இல்லைங்களா? பொம்முடி சுற்று வட்டார பகுதிகளுக்கெல்லாம் இங்க இருக்கிற தண்ணி தான் அவங்களுக்கு விவசாய பகுதிக்கு போய் இங்கருந்து போகுது. விவசாய பகுதிக்கெல்லாம் இந்த தண்ணி தான் அங்க போய் சேருது. இது வற்றாத நீரோடைங்க இது. என் எப்பவுமே இந்த தண்ணி வத்தவே வத்தாது. ஊத்து வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இங்க இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்டே. இங்க அந்த தண்ணிக்கான ஸ்பெஷலே என்னான்னு பார்த்தீங்கன்னா, அ மூலிகை தண்ணீன்றது தான் சொல்லணும். ஏன்னா தண்ணி குடிக்கும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அம் சுத்தமாவும் இருந்துச்சு. அவ்ளோ டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. ஏன்னா, இங்க இருக்கிற தண்ணி தான் அந்த வேப்பாடிக்கும் போகுதுங்களா, அதே மாரி இங்க இருக்கிற சுற்று வட்டார கிராமங்களுக்கும், குக்கிராமங்களுக்கும் இந்த தண்ணி தான் போகுது. அதுக்கு எப்படி போகுதுன்னு நான் சொல்றேன்னா, இந்த பைப் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. அத வச்சு தான் நான் சொல்றேன். இந்த தண்ணி ஃபிட் பண்ணி ஊருக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஊருக்கு எடுத்துட்டு போய் அந்த இதில தான் தண்ணி குடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம, இங்க அதிகமா இந்த இடத்துல என்னன்னா அதிகமா வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா மூலிகை செடி வளருதுங்களா, குறிஞ்சி பூ அதிகமா வளருதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாவ மரங்கள்லாம் இதுல வளருது. அத வச்சு தான் இது சுத்தமான மூலிகை தண்ணீன்ட்டு நான் சொல்றேன். அ உங்களுக்கு என்ன தோணுதோ அத நீங்க சொல்லுங்க. அது இல்லாம அ தண்ணி அவ்ளோ கிளியரா இருந்துச்சு. அடுத்தது நம்ம மேல போகலாம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு இந்த பெரம்பு செடிங்க தாங்க அதிகமா இருந்துச்சு. பெரம்பு செடிங்கள்லாம் பார்க்கறதுக்கு, அது நம்ம களைச்செடின்னு சொல்லி என்ன பண்ணிவிடுவோம், வெட்டி விடுவோம். ஆனா, இதுவும் ஒரு வகையில அழகு செடின்ற மாரி தான் எனக்கே தோணுது. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இங்க அதிகமா என்ன இருக்கு, அதுவும் அந்த தெரியுது இல்லைங்களா, அந்த மரம், மரம்ன்றேன், மலை தெரியுது இல்லைங்களா? அந்த மலையிலேருந்து தான் அதிகமா அந்த ஊத்து வருதாம். அந்த மலையில ஸ்டார்ட் ஆகி தான் மத்த இந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஊத்து தண்ணி அதெல்லாம் வருது. இந்த இடத்த பாருங்க அவ்ளோ அழகா இருக்குது. ச்சே! பியூட்டிஃபுல்லா அவ்ளோ என்ஜாய்மெண்ட்டா தோணுச்சு இந்த இடத்துல. ஒரு 5 நிமிஷம் இதில விளையாடிட்டு தாங்க நாங்களே இந்த இடத்த விட்டு காலி பண்ணோம்.
அவ்ளோ அருமையா இருந்துச்சு. ஒரே புல்வெளியா இருந்துச்சுங்க. அவ்ளோ பார்க்கறதுக்கே கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாரி அவ்ளோ அழகா இருந்துச்சு இந்த இடம். சரி நம்மலாம் இந்த இடத்துலயே இருக்க காட்டு எருமைகள்லாம் உடாதுங்க. காட்டு எருமைகள்லாம் திடீர்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, "இது என் இடம். நீ என்னத்துக்கு என் இடத்துக்கு வந்த?" அப்படின்ற மாரி அதுங்க நம்மள தொரத்தி விட்டுரும். அதனால சரி நம்ம ஆளுங்களோடயே ஓடி போயிரலாம். ஆ நம்ம தனி வழி இங்க நிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாச்சுங்க அவங்ககிட்ட நம்மகிட்ட. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்த வியூ பாயிண்ட் நம்ம ரீச் ஆயிட்டோம்னு நெனைக்கிறேங்க. ஏன்னா, இங்க தான் எண்டிங் மாரி தெரியுது. வாங்க பார்க்கலாம். இந்த எண்டு தான் நம்மளுக்கு வியூ பாயிண்ட்டுன்னு நெனைக்கிறேன். ரீச் ஆயிட்டோம்னு நெனைக்கிறேன். ம் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லெல்லாம் அவ்ளோ அழகா இருக்குதுங்க. செம்மையா இருக்குது இடமும். அ சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லன்ற மாரி அவ்ளோ அழகா இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், எவ்ளோ அழகா இருக்குது இந்த இடம். ம். உங்களுக்கு ஆனா டைம் கிடைச்சா வாங்க. இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. அ இந்த இடம் அவ்ளோ உங்களுக்கும் நல்ல மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி குடுக்கும். அவ்ளோ அழகா இருக்குது இந்த இடம். பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குது. வாவ்! வியூ பாயிண்ட் நம்ம ரீச் ஆயிட்டோங்க. சூப்பர். வாங்க அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அ வியூ பாயிண்ட் என்னென்ன இடம் தெரியுது, என்னென்ன பிளேஸ் தெரியுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க. வெறும் பாறை பாறையா இருக்குதுங்க. பாறை பாறையாவும் இருக்கு, நல்லா அழகாவும் இருக்குது. பார்க்கறதுக்கே பயமா இருக்கிற மாரியே இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாவ்! சூப்பரா இருக்குதுங்க வியூ பாயிண்ட். நான் கூட அந்த இடத்துக்கு போனோனே ரொம்ப இதா இருக்கும்னு நெனச்சேன். பயமா இருக்கும்னு நெனச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப பயந்துக்கிற மாரியெல்லாம் இல்ல. ஸ்ட்ராங்காவே நின்னுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பாருங்களேன், இங்க இருக்கிற சுற்று வட்டார பகுதிகள்லாம் தெரியுது. குக்கிராமங்கள் குக்கிராமங்கள்லாம் அதிகமா இந்த இடத்துல நெறையாவே தெரியுது. இது பார்த்தீங்கன்னா, வேப்பாடி, அ அந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அந்த இதெல்லாம் தெரியுதுங்க. அ அதாவது இந்த இடத்துல அதிகமா புதர் செடி தாங்க அதிகமா இருக்கு. அந்த கீழயே பக்கத்திலேயே பார்த்தா புதர் செடிகள் அதிகமா இருக்கு. ஆனா, அந்த மலையெல்லாம் தெரியுது இல்லைங்களா? அந்த லாஸ்ட் மலை அதுதான் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தரும் ஆனா செம்ம காத்து வீசுதுங்க. பயங்கரமா இருக்குது. செம்ம குளு குளு குளுன்னு அழகா சூப்பரா இருக்குது. ஆக அந்த காத்த ரசிக்கிறதுக்காகவே இங்க இருக்கலாம். அப்படின்ற மாரியே இருக்குதுங்க. அவ்ளோ குளுமையான காத்து. அதாவது ஏசில இருந்தா கூட இந்த மாரி கிடைக்காது. அவ்ளோ அழகா இருந்துச்சு. நல்ல ஜில்லுன்னு காத்து. வாங்க இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வெறும் பாறைகள். ஆனா அந்த பாறையெல்லாம் பார்க்கறதுக்கே வித்தியாசமா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டா அழகா இருக்குதுங்க. அந்த கல்லு. அடுத்தது அந்த மலைய பாருங்க. இந்த மலையில நல்லா ஹைட்டா போறாங்க எங்க ஃபேமிலில. என் வீட்டுக்காரு, குழந்தைங்க எல்லாம் மேல போறாங்க. நம்மளால மேடு ஏற முடியல. அதனால கீழயே நின்னுட்டோம். நல்லா இருக்கு மேல. ஆனா இதே மாரி கல்லு தான் அதிகமா இருக்குது. அவங்க போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கெளம்பிட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் தூரம் போனோம். போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோங்க. நம்மளால மேல வரைக்கும்லாம் மேல ஏற முடியாது. அந்த கடைசி மரம் தெரியுது இல்லைங்களா? அந்த கடைசி மரம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. என்னால ஏற முடியலங்க அந்த மேடு. அதனால அவங்க மட்டும் போகட்டும்னு சொல்லிட்டு, அவங்கள அனுப்பி விட்டுட்டு, இங்கேயே நான் வந்து என்ன பண்ணேன், வியூ பாயிண்ட்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த மேகக்கூட்டங்கள்லாம் ஒன்று திரண்டு நம்மளுக்காகவே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாரி அவ்ளோ அழகா தெரியுதுங்க இந்த மேகக்கூட்டங்கள்லாம். பாருங்களேன் எவ்ளோ சூப்பரா இருக்குதுன்ட்டு. அங்க பாருங்க அடுக்கடுக்கா மலைகள்லாம் தெரியுது. 1, 2, 3, 4 4 மலை தெரியுதுங்க.
இங்கருந்து பார்த்தாலே. அப்ப நம்ம தான் ஹைட்டான பகுதியில இருக்கிறோம்னு நெனைக்கிறேன். நல்ல ஹை பிளேஸ் நம்ம இருக்கிறது அப்போ. இந்த 4 மலை தெரியுதுன்னா, அப்ப நம்ம தானே ஹைட்டா இருக்கோம்னு அர்த்தம். பார்க்கலாம் வாங்க. எங்க எங்க நாய் கூட அவங்க கூட போயிருச்சுங்க. என் நாய் கூட என் கூட இருக்க மாட்டேன்ட்டு, அவங்க கூட போய் ஜாலியா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஓடிருச்சுங்க. பாருங்க, நான் கூப்பிட்டு பார்க்குறேன் எங்க டைகரவ. வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இருங்க பார்க்கலாம். சரி அப்புறமா கூப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து மேகக்கூட்டங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு, அழகா இந்த இடத்துக்கெல்லாம் ஆனா எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து பாருங்க. ஆனா செம்மையா இருக்குதுங்க. நல்ல இயற்கை காத்து, அ இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருக்குது. நேச்சர்ல அதாவது வீட்லருந்து பார்க்குறது வேற, மொபைல்லேருந்து பார்க்குறது வேற. அ நேச்சர்லா பார்க்குறது வேற. அது உங்களுக்கே நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அ சப்போஸ் டைம் இருந்தா வந்து பாருங்க. ஆனா உண்மையா நேச்சர்லா பார்க்கறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சர்ல பார்க்குறது தான் அதிகமா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் அதுதான். அதாவது எங்கேயாவது பார்க்கணும்னா, மொபைல்ல, டிவில பார்க்கறத விட, நமக்கு வந்து என்ன பண்ணும், நேரடியா போய் பார்த்த அனுபவம் தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே மனசுல நிக்கும். அ அத வந்து மறக்காத நினைவுகளாவும் இருக்கும். நான் சொல்றது உண்மதான்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அத நீங்களே நெறைய பேர் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அது உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அதனால தான் நெறைய பேர் வந்து என்ன பண்றோம், டூர் போறோம், கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் போவோம். அதே மாரி தான் இங்கேயும் நம்ம வந்திருக்கோம். அதாவது நம்ம வெளியில டூர் போகுறோமோ இல்லையோ, உள்ளூர்ல இருக்கிற அ இயற்கை வளத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தோம். ஆனா, இப்படி ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்குன்ட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தாரு. கடைசியில இவ்ளோ அழகான இடத்துக்கு கூட்டிட்டு வருவாருன்ட்டு சத்தியமா நான் நெனச்சு பார்க்கல. அங்க பாருங்க எங்க டைகர் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட வேகத்துல ஓடி வருதுங்க. இதுதாங்க எங்க டைகர். அ எங்க டைகருக்காக அ பிஸ்கட் எடுத்துட்டு வந்தேங்க. பிஸ்கட் எடுத்துட்டு வந்து போட்டா சாப்பிடுது. ம். சாப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்றோம், நம்ம என்னென்ன எடுத்து வந்துக்கிறோன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆ "சாப்பிடு டைகர்" அப்படின்னு சொன்னா கூட சாப்பிட மாட்டேங்குதுங்க. அங்கருந்து ஓடிது. ஓடி வந்த களைப்புல அது பார்த்துக்கிட்டு இருக்கு. இருங்க பார்ப்போம். சாப்பிடுதா இல்லையான்னு சொல்லிட்டு. "சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு." ம். "சாப்பிடுறேன் டைகர்." ம். சாப்பிடுறான், சாப்பிடுறான். என்னான்னு தெரியல. தலைய ஆட்டிட்டு ஆட்டிட்டு நிக்கிறான். இருங்க பார்ப்போம். சரி அவன் சாப்பிட்டும். வாங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்னென்ன எடுத்து வந்திருக்கோம்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஆ 2 பாக்கெட் பிஸ்கெட்டு, வேர்க்கடல, ஒரு கத்தி, ஒரு ஆரஞ்சு பழம், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 2 வாட்டர் கேன் தண்ணி, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு மாதுளம்பழம். மாதுளம்பழம் அம்மா வீட்லேருந்து பறிச்சுட்டு வந்தது. இது பார்த்தீங்கன்னா, 2 வாட்டர் கேன் தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இது வந்து இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்களும் அப்படிதான் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வருவோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கு கீழயே ஒரு வீடு வந்து தனியா தெரிஞ்சுதுங்க. சரி போய் பார்க்கலாம் அந்த வீட அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போனோம். ஆனா, போன இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது கட்டி வச்சிருந்தாங்க. வேலி மாதிரி கட்டையிலேயே கட்டி வச்சிருந்தாங்க. உள்ள போக முடியாத அளவுக்கு கட்டி வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம நம்மள பார்த்தோனே அங்க இருக்கிற அவங்க வீட்டு நாய்ங்கலாம், "எதுக்கு உள்ள வர?" அப்படின்ற மாரி பௌ பௌன்னு கொரச்சே நம்மளுக்கு தொரத்துறதுக்கு பாக்குதுங்க. அங்க இருந்தே சவுண்ட் குடுக்குதுங்க நம்மளுக்கு பயங்கரமா. அது அதனால நாங்க உள்ள போகல. அந்த வீட்டுக்குள்ள போகல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போற டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு எருமை கண்ணுல பட்டுச்சுங்க. அதான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். பாருங்க எங்க ஊர் காட்டு எருமை. நான் பாப்பனான்னு ஒரு டவுட்ல தான் இருந்தேன்.
கடைசியா பார்த்தா பார்த்தாச்சு. பார்த்தது இல்லாம உங்களுக்கும் நான் அந்த காட்டு எருமைய காமிக்கிறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா இதுகிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணோம்னா, நம்மளையே தொரத்தி தொரத்தி முட்டுறதுக்கு வந்துருங்க. அதனால நம்ம இதுகிட்ட இருந்து ஜாக்கிரதையா தான் வீடியோ எடுக்கிறோம். ஆ காட்டு எருமை பாருங்க எவ்வளோ அழகா மேயுதுன்னு சொல்லிட்டு. அது தொல்ல பண்ணாத வரைக்கும் அது நம்மள தொல்ல பண்ணாதுங்க. நம்ம எப்ப அத கல் எடுத்து தொரத்தவோ, குச்சி எடுத்து தொரத்தும்போது, அது நம்மள டார்கெட் பண்ணிருங்க. உங்கள விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அ தொரத்த ஆரம்பிச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாரி நெறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் வருகிறேன். பாய். வணக்கம்.